கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15 வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்கிறதான ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடணுமா? 23ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கும் போதே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்தினான், தன் வழிகளை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போதே நாம் ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு இட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு அநேக ஆபத்துகள், அனர்த்தங்கள் வரலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், சில சூழ்நிலை நமக்கு சாதகமற்று இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நாம் பலி செலுத்துகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்தில் அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக பேர் பொருத்தனைகளை செய்கிறார்கள். நான் ஆண்டவருக்காக நான் எதையாவது அதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொல்லி அந்த பொருத்தனைகளை செலுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்று அநேக பேர் அந்த பொருத்தனையில் மீறி நிற்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை ஆலயங்களுக்கு என்கிட்ட இருக்கிற சம்பத்தினால் ஏதாவது நான் என்ன செய்கிறேன், அந்த ஆலயத்துக்கு தேவையானது நான் செய்கிறேன் என்று சொல்லி சில பேர் பொருத்தனை எடுக்கிறார்கள். இல்லை இந்த ஊழியத்தை நான் தாங்க வேண்டும் என்று சொல்லி பொருத்தனை எடுக்கிறார்கள். இந்த பொருத்தனை எல்லாமே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர்கள் செய்கிற பொருத்தனைகள், அதாவது அவர்கள் செய்கிற இந்த பொருத்தனைகள் மனுஷனுக்கு முன்பாக சில பொருத்தனைகளை அறிக்கையிடும் பொழுது அந்த பொருத்தனைகளை இவர்கள் செலுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவ சமூகத்தில் எடுக்கிற பொருத்தனைன்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா? ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன், எல்லா நாட்களிலும் உம்மோடு கூட நேரத்தை செலவழிப்பேன், நான் வாரம் தவறாமல் ஆலயத்துக்களை பிரவேசித்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், உம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லி பலவிதமான பொருத்தனைகளை ஜனங்கள் எடுப்பதை நாம் பார்ப்பதுண்டு. ஆனால் இந்த பொருத்தனைகள் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா, சில குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது அந்த பொருத்தனைகளை மறந்து போகிறோம். ஆனால் பொருத்தனைகளை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. அங்கே என்ன உன்னதமான பொருத்தனைகளை நீ செலுத்தி அந்த பொருத்தனையிலே உண்மையாக இருக்கும்போதே நமக்கு வருகிற ஆபத்தில் நான் தெய்வத்தை நோக்கி நாம் கூப்பிடும் போதே அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற நமக்குள்ளே தேவை எதுவாக இருக்கிறதே? பொருத்தனையின் அனுபவம் தேவை. அது எந்த விதத்திலேயா இருக்கலாம். ஆனால் அந்த பொருத்தனையில் என்ன செய்யப்பட வேண்டும்? உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த பொருத்தனையில் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கும்போதே நான் கூப்பிடுகிறேன், அவர் என்ன செய்கிறார், என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த விடுதலை நாம் சுதந்திரித்து கொள்ளும்போது நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த விடுதலை, தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்போது நாம் எல்லா இடத்துலையும் என்ன செய்யப்பட வேணும்? தெய்வத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த உம்முடைய வேத வசனங்களை அப்பா ஒரு சிறிய பகுதியை நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பலி செலுத்தி ஆண்டவரே பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது ஆண்டவரே, அந்த பொருத்தனைகளை நாங்கள் உமக்கு முன்பாக எடுத்த பொருத்தனைகளை உண்மையாக இருக்கும் பொழுதே எஸ்அப்பா, நாங்கள் ஆபத்து நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா எங்களுக்கு ஆமென் ஆண்டவரே எங்களை விடுவிக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா. உண்மை அறிந்தவர்களும் உண்மை அறியாதவர்களும் கட்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லா ஜனத்தினுடைய கட்டுகள் அவிழ்க்கிற ஒரு நாட்களாக இந்த நாளை கர்த்தர் நீங்கள் மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நூறத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் நீங்கள் கொடுங்கப்பா. இந்த வார்த்தை 30, 60, 100 மேனியாய் உடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை
தேவன் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுடைய யாத்திரைகள், அதுபோல் ஆண்டவரே படிக்க போகிற பிள்ளைகள், வாகனத்தை ஓட்டுகிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள், உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பம் எதுவோ அந்த விருப்பங்கள் நிறைவேற்றி உம்முடைய நாமம் மகிமைக்கென்று இந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்தும்படியாக செபிக்கிறோம். பலவீனப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவரை நீங்கள் பலப்படுத்துங்க, அவரை நீங்கள் கனப்படுத்துங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. நன்மையான ஈவுகளை வெளிப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.